கல்வி, பாடப்புத்தகம், மதிப்பெண் என்றாலே பெரும்பாலான மாணவர்களுக்கு கசப்புணர்வு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியை எளிய முறையில் கொண்டு சேர்க்க பலர் புதிய முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இவ்வாறு பாடப்புத்தக முறையில் மாற்றம் கொண்டு வர முயற்சி செய்துள்ளார் திருச்சியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர். பள்ளி பாடங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் ஆவலை தூண்டுவன அல்ல. அப்படிப்பட்ட பாடங்களையும் ஆசையாய் படிக்கும் வகையில், எளிதாக விளக்கும் வகையிலும் பொம்மைகளுமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இத்தகைய நவீன பாடப்புத்தகத்தையே உருவாக்கியுள்ளார் திருச்சி அரசங்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் அருணபாலன். மாற்றுத்திறனாளியான இவர் ஓவிய கலையையும் காகிதங்களையும் இணைத்து முப்பரிமாண முறையில் உருவாக்கியுள்ள புத்தகங்கள் பாப்அப் ஒரிகமி வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாப்அப் புக்குன்னா ஒரு பேப்பரை கசக்கி சுருட்டி தூக்கி எறிஞ்சிடறோம் இல்லைங்களா? அதே அந்த கசக்கில் மடிப்பு சுருக்கத்தை நம்மளுடைய ஐடியாவுக்கும் கிரியேட்டுக்கு தகுந்தாப்பில் சுருங்க வச்சுட்டு திறக்கும் போது திருப்பி நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை 360 தெரியணும். அதான் இந்த பாப்பப்போட மெயின் கான்செப்ட். திறந்தோம்னா அதில் இருக்க என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது படிக்காமையே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஜப்பானில் நடைமுறையில் உள்ள இந்த வகை பாடமுறையை தமிழக மாணவர்களுக்கு கற்றுத்தரும் பணியில் 3 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார் அருணபாலன். விமானம் உருவானதன் வரலாறு, காடுகளில் இருந்து நகரங்கள் உருவான விதம் உள்ளிட்டவற்றை அனிமேஷன் புத்தகங்களாக உருவாக்கியுள்ள இவர் தன்னிடம் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கலையை இலவசமாக கற்றுத்தருகிறார். இதுபோன்ற புதுமையான விஷயங்களால் கற்றல் என்பது மாணவர்களுக்கு எளிதான ஒன்றாக மாறும் என்கிறார் அருணபாலன். பசங்களுக்கு ஆல்ரெடி தியரிமேட்டிக்கலாக பாடம் சொல்லித்தராமல் பார்த்த உடனே ஒரு பாடம் பிடிக்கணும். இப்போ ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா பாப்பப் புக்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய சப்ஜெக்ட்லேயே அதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேஜ் திறந்த உடனே அவங்க மூளையை ஃப்ரெஷ் ஆக்குற மாதிரி அதில் சின்ன விஷயம் இருக்கும். அது திறந்த உடனே அவங்களே ஒரு புத்துணர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் இதை சப்ஜெக்டில் நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லித்தர முடியும். கோடை விடுமுறை காலங்களில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த கலையை இலவசமாக கற்றுத்தருகிறார் பாலன். இந்த புதிய முயற்சியால் அழிந்து வரும் ஓவிய கலைக்கு முப்பரிமாண முறையில் புத்துயிர் கொடுத்துள்ளார் இவர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் லெனினுடன் தேவிகா மற்றும் ஆர்வி சரண்யா.